Hello everyone, welcome to my channel Krishna Says. இன்னைக்கு நம்ம அத்திக்கடவு and அவினாஷி ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். So let's get into the video. After a period of 67 years, ஒரு very long battleக்கு அப்புறம் ஆகஸ்ட் 17, 2024ல இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசன்ட் டைம்ஸில் இது நியூஸில் இருக்குது. 1957ல் அப்போ இருந்த சிஎம் காமராஜர்கிட்ட ஒரு சில ஃபார்மர்ஸ் எல்லாம் சேர்ந்து கோரிக்கை வச்சுருக்காங்க இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி. ஸோ இந்த ப்ராஜெக்டோட மெயின் பர்பஸ் என்னென்னா, பவானி ரிவர்லேருந்து வர சர்ப்ளஸ் வாட்டர், அதாவது ஃப்ளட் டைம்ஸில் எக்ஸஸாக வர வாட்டர்லேருந்து ஒரு 1.5 டிஎம்சி 1000 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸை வந்து எடுத்து ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் மாதிரி இருக்கிற ஏரியாஸில் ட்ரை பாக்கெட்ஸ் அண்ட் லேக்ஸ் அந்த மாதிரி ஏரியாஸ்க்கெலாம் கொஞ்சம் வந்து டைவெர்ட் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் பர்பஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனிச்சுன்னா ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர்லேருந்து நியர்லி 24,000 acres ஆஃப் லேண்ட்ஸ் வந்து இரிகேஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த ரிவர் பவானி பற்றி பார்க்கலாம். இது வந்து காவேரியோட ஒரு ட்ரிபியூட்ரி தான். இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் நீல்கிரி ஹில்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் தென் கேரளாக்குள்ளே போகுது. கேரளாலேருந்து தமிழ்நாடுக்குள்ளே ரீஎன்டர் ஆகுது. இது ரீஎன்டர் ஆகிற பிளேஸ் தான் பில்லூர் டேம் பக்கத்தில் அத்திக்கடவு அப்படிங்கிறது, விச் இஸ் நியர் டு தி மேட்டுப்பாளையம் ஆஃப் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். அண்ட் தென் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பவானி சாகர் டேம் பக்கத்தில் என்ட்ரு ஆகுது. ஃபைனலாக வந்து காவிரியிலோட ஜாயின் ஆகிடுது. பவானியில் வந்து காவிரியோட ஜாயின் ஆகுது. இது வந்து ஒரு 217 kilometers லாங்கான ஒரு ரிவர் அண்ட் இட்ஸ் அ பெரனியல் ரிவர். ரிவரில் 2 டைப்ஸ் இருக்குது, பெரனியல் அண்ட் நான் பெரனியல். ஒரு இயர் ஃபுல்லாக கண்டினியூஸ் வாட்டர் ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பெரனியல் ரிவர்னு சொல்லுவாங்க. அண்ட் சம்மரில் வந்து ட்ரை ஆகிட்டு ரெய்னி சீசனில் மட்டும் வாட்டர் ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நான் பெரனியல் ரிவர்னு சொல்லுவாங்க. இனிஷியலாக இந்த ப்ராஜெக்டை வந்து அப்பர் பவானி ப்ராஜெக்ட் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இன் 2019 வந்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்டோட வயபிலிட்டியை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இதோட சேர்மனாக யாரை போடுறாங்க அப்படின்னா மோகனகிருஷ்ணன். இவர் வந்து அட்வைசர் டு கவர்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ். ஸோ இவர் என்ன ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பவானி ரிவர்லேருந்து சர்ப்ளஸாக வர வாட்டரில் 2 டிஎம்சி வரைக்குமே டைவெர்ட் பண்ணி இந்த 3 டிஸ்ட்ரிக்ஸோட ட்ரை லேண்ட்ஸ்க்குமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்து போடுறாங்க. ஸோ 67 இயர்ஸ் நடந்த ஆட்சி மாற்றங்கள், அப்புறம் வந்து வேரியஸ் ப்ரொட்டஸ்ட், அப்புறம் உண்ணாவிரதம், அப்புறம் இந்த சர்ப்ளஸ் வாட்டரை வந்து டைவெர்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய பைப்லைன்ஸ் வந்து பதிக்கிறதுக்கான லேண்ட்ஸ் ஃபார்மர்ஸ்லேருந்து லேண்ட் அக்யூர் பண்ணுறதுல உள்ள ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே தான் இந்த ப்ராஜெக்டோட ஒரு டிலேவாக வந்து பார்க்கப்படுது. அண்ட் ஃபைனலாக இப்போ வந்து இந்த ப்ராஜெக்டை 1916 crore வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இரிகேஷன் மட்டும் இல்லாமல் வேரியஸ் பாண்ட்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் டேங்க்ஸ், அப்புறம் பஞ்சாயத்து யூனியன் டேங்க்ஸ் எல்லாமே இந்த வாட்டர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஸ்கீமாக மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை ஸ்கீமாகவும் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம்லேருந்து நியர்லி 15 lakhs people வந்து பெனிஃபிட் ஆவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.